ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். ஒரு நாள் காஞ்சி மடத்துல சில பக்தர்கள் ஜெகத்குரு ஸ்ரீ மகாபெரியவாள தரிசிக்க வந்திருந்தாங்க. அவங்கள ஒருத்தருக்கு மனசுல ஒரு சந்தேகம் இருந்தது. அத பெரியவா கிட்ட பணிவோட கேட்டார். பெரியவா, நாங்க ஸ்லோகம், வேத மந்திரம், விஷ்ணு சகசரநாமம், லலிதா சகசரநாமம், ருத்ரம் இப்படி மந்திரங்களை பாராயணம் பண்றோம். ஆனா அதோட அர்த்தம் எங்களுக்கு முழுசா தெரியாது. அப்படி அர்த்தம் தெரியாம அத பாராயணம் பண்ணலாமா? அப்படி பாராயணம் பண்ணா அதுக்கு பலன் இருக்குமா? அப்படின்னு கேட்டார். அந்த பக்தனோட சந்தேகத்தை கேட்ட மகா பெரியவா மெதுவா சிரிச்சார். அப்புறம் கருணையோட பதில் சொல்ல ஆரம்பிச்சார். பாருங்கோ, மந்திரம்ங்கிறது சாதாரண வார்த்தை இல்ல. வேத ரிஷிகள் தபசால கண்டுபிடிச்ச ஒரு தெய்வீகமான ஒளி வடிவம் தான் மந்திரம். அதனாலதான் வேதத்தை ஸ்ருதின்னு சொல்றாங்க. அதாவது கேட்டு உச்சரிக்கணும். மந்திரத்தோட சக்தி அத சொல்ற சவுண்ட்ல தான் இருக்கிறது, அதோட அர்த்தத்துல மட்டும் இல்ல. ஒரு எளிமையான உதாரணம் சொல்றேன், கேளு. ஒரு குழந்தை அம்மான்னு கூப்பிடும்போது அதுக்கு இலக்கணம் தெரியுமோ? அர்த்தம் முழுமையா புரியுறதா? இல்லையே. ஆனா அந்த அம்மாங்கிற வார்த்தை அம்மாவோட மனச தொட்டுடும். அதே மாதிரிதான் பக்தியோட மனசார சொல்லப்படுற மந்திரமும். நான் இன்னொரு உதாரணமும் சொல்றேன், கேளு. ஒரு டாக்டர் கொடுத்த மருந்து இருக்கிறது. அத குடிக்கிற மனிதருக்கு அந்த மருந்துல இருக்கிற கெமிக்கல் ஃபார்முலா தெரியுமா? அது எப்படி வேலை செய்யறதுன்னு தெரியறதா? அதெல்லாம் தெரியாது. ஆனா அந்த மருந்து அவரோட நோயை குணமாக்கும், அது மட்டும் தெரியும். அதே மாதிரிதான் மந்திரமும். வேத மந்திரங்களோட ஒலி ஒரு அதிர்வை உருவாக்குறது. அந்த அதிர்வு நம்முடைய மனசையும் சூழலையும் சுத்தமாக்கும். நம்முடைய சிந்தனை மெதுவா தெய்வீகமான பாதைக்கு திரும்பும். ஒரு விவசாயி விதை போட்டான். அவன் விதை போட்டதுக்கான அறிவியல் காரணம் அவனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா விதை முளைக்கும். அதே மாதிரிதான் மந்திரமும். நாம நம்பிக்கையோடு சொன்னா அது நிச்சயமா பலன் தரும். அதுக்கப்புறம் ஸ்ரீ மகாபெரியவா ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். அர்த்தம் தெரியாம சொல்றதால பயன் இருக்கிறது. ஆனா அர்த்தம் தெரிஞ்சு சொன்னா அதோட பயன் இன்னும் அதிகம். ஏன்னா அப்போ மனசும் மந்திரத்தோட சேர்ந்து செயல்படும். மந்திரம் சொல்லும் போது முக்கியமா சில விஷயங்களை கவனிக்கணும். சுத்தமான மனசோட சொல்லணும். சரியான உச்சரிப்ப முயற்சி பண்ணணும். தினமும் ஒழுங்கா சொல்லணும். பக்தியோட சொல்லணும். மந்திரம் மெதுமெதுவா நம்முடைய மனச மாத்தும். கோபம் குறையும், அமைதி வரும், நம்பிக்கை அதிகரிக்கும். இதெல்லாம் மந்திரத்தோட சக்தி. அந்த பக்தரை பார்த்து மகா பெரியவா ரொம்ப கருணையோட சொன்னார். அர்த்தம் தெரியலன்னு கவலைப்பட வேண்டாம். நீங்க பக்தியோட சொல்லிட்டே இருங்க. ஒரு நாள் அந்த மந்திரம் தானாவே உங்களுக்கு அர்த்தத்தை உணர்த்தும். அதனால மந்திரம் சொல்லும் போது அர்த்தம் தெரியாம இருந்தாலும் அதை நிறுத்த வேண்டியதில்ல. பக்தியோட தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கோ. மந்திரத்தோட ஒலி உங்க மனதையும் வாழ்க்கையும் தெய்வீகமா மாத்தும். மந்திரம்ங்கிறது கேக்குற ஒலி மட்டும் இல்ல, அது மனச கடவுளோட இணைக்கிற ஒரு தெய்வீக பாலம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம்.